Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for all the units of PGTRB. Two types of materials என்கிட்ட available இருக்கு. Complete study materials, MCQs only. இதில் எந்த டைப் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராமில் 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காமன்வெல்த் லிட்ரேச்சரில் இருந்த எம்சிக்யூஸ். ஸோ யூனிட் 7A வரைக்கும் இது வரைக்கும் ஃபுல்லாகவே எம்சிக்யூஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். யூனிட் 7A இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காமன்வெல்த் லிட்ரேச்சரில் இருந்து கொஷின்ஸ். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. What is the main aim of the poem A Song of Hope? The question, first question, to describe natural beauty, to celebrate a festival, to give hope for freedom and equality, to tell a love story. The answer is to give hope for freedom and equality. இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்னோட எம்சிக்யூ செட்டில் இருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இது ஒவ்வொரு யூனிட்லேயும் மோர் தென் 1000 கொஷின்ஸ் இது மாதிரி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்கிக்கலாம். What does the phrase waltzing Matilda mean in Australian song? ஸோ வால்சிங் மட்டில்டா அப்படின்னு சொல்லி ஒரு போம் படிப்போம். அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, வால்சிங் மட்டில்டா அப்படின்னா என்ன மீனிங்? டான்சிங் வித் அ கேர்ள் நேம்டு மட்டில்டா, ட்ராவலிங் வித் அ ரோல்ட் அப் பிளாங்கெட் அண்ட் பேக், பிளேயிங் எ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ரைடிங் அ ஹார்ஸ் அக்ராஸ் த புஷ். The answer is traveling with a rolled up blanket and a bag. வால்சிங் மட்டில்டான்னு அப்படிதான், ஒரு ட்ராவலிங் பேக் மாதிரி ஒரு பிளாங்கெட்டோட ஒரு பேக்கோட சுற்றுறது தான் வால்சிங் மட்டில்டான்னு பேர். வாட் டைப் ஆஃப் போம் இஸ் வால்சிங் மட்டில்டா? ஸோ இது என்ன மாதிரி போம் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து லிரிக்கல் போம், சானட், பேலட், எபிக், இதுதான் ஆப்ஷன்ஸ். அண்ட் த ஆன்சர் இஸ் பேலட். வாட் இஸ் அ கூலாலா ட்ரீ? ஓகே, ஸோ அந்த ட்ரீ வாட்ஸ் த நேம் அப்படின்னா என்ன ட்ரீ அப்படின்றது தான் கொஸ்டின். கூலாபா. ஓகே. A river plant, a tall desert grass, a type of eucalyptus tree, a bush flower. இதில் எது ஆப்ஷன்ஸ்? அந்த ஆப்ஷனில் எதுன்னு கேட்டிருக்காங்க. The answer is a type of eucalyptus tree. What central theme does the poem Telephone Conversation address? So, telephone conversation oda central theme என்னங்கிறது தான் question. The options are colonialism, gender equality, racism and prejudice, environmental concerns. The answer is racism and prejudice. இன வேறுபாடு இருக்குல்ல, அதுதான் அதிகமாக பேசப்படும். Ole Soyinka was awarded the Nobel Prize in Literature in which year அப்படிங்கிறது தான் கொஸ்டின். 1975, 1980, 1986, 1990. ஓகே, ஆப்ஷன்ஸோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் இயர் மறந்துடும்ன்றதுனால கீழே நான் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன், பிளாக் பண்ண மறந்துட்டேன். ஸோ த ஆன்சர் இஸ் 1986. What does the eagle in the poem primarily symbolize? அடுத்த கொஸ்டின் வந்து the dying eagle இருந்து எடுத்துருக்கிறேன். What does the eagle in the poem primarily symbolize? Question. A mythical creature, a personal memory, a decaying empire or national power, a natural predator. And the answer is a decaying empire or national power. Who is the central character in the poem? அதாவது the dying eagle தான் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டினும். Who is the central character? A young eagle, the eagle king, a hawk, a falcon. And the answer is the eagle king. What causes the eagle king's fear and confusion? Eagle king வந்து ஒரு மாதிரி தடுமாற்றத்தோட இருக்கு, ஒரு பயம், ஒரு குழப்பத்தோட. எதுனால அப்படி இருக்கு? அதான் கொஸ்டின். A hunter in the forest, the sound of thunder, the arrival of a strange powerful bird, a fight with other eagles.
எதனால ஈகிள்க்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னா அதுக்கு போட்டியா இன்னொரு பேர்ட் வந்ததா நினைக்குது. The arrival of a strange powerful bird is the answer. What was Judith Wright's attitude towards Aboriginal land rights? She opposed them, she ignored them, she strongly supported them, she only wrote about them in fiction. ஜூடித் ரைட்டுக்கு அபாரிஜினல் லேண்ட் ரைட்ஸ் பற்றி எந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்குது, அதை சப்போர்ட் பண்ணுறாங்களா எதுக்குறாங்களான்றதான் கொஸ்டின். த ஆன்சர் இஸ் ஷி ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் தெம். த போயம் அட் கூலூலா கேன் பி சீன் அ கிரிட்டிக் ஆஃப். கூலாபா ட்ரீங்கிறது வேற, கூலூலா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். ஓகே, திஸ் போயம் இஸ் சீன் அஸ் அ கிரிட்டிக் ஆஃப் a modern city life. எதை விமர்சிக்கிறதா இந்த போயம் பார்க்கப்படுறது அப்படின்றதான் கொஸ்டின். colonial history and injustice, lack of biodiversity, scientific advancement. And the answer is colonial history and injustice. What do the hibiscus and bougainvillea symbolize in the poem? Fear and sorrow, political unrest, beauty and romanticized memory, pollution and decay. ஸோ இங்கே வந்து நம்ம எந்த போம் பற்றி பாடிட்டு இருக்கோம்னா the meaning of Africa. Okay, comes in the meaning of Africa. So in the poem, the meaning of Africa la தான் question. Fear and sorrow, political unrest, beauty and romanticized memory, pollution and decay. The answer is beauty and romanticized memory. What is the main theme of the poem? The meaning of Africa. Theme என்ன? Meaning of Africa க்கு theme என்ன அப்படிங்கிறதான் question. Answers are options பார்க்கலாம். Hatred for colonizers, alienation and longing for freedom, disapproval of modern Africa, celebration of Western culture. The answer is alienation and longing for freedom. The poet compares Australia's hills to which two symbols? இது வந்து ஆஸ்திரேலியா போம்லேருந்து வர கொஸ்டின். ஸோ அதில் வந்து போய்ட் ஆஸ்திரேலியாவோட ஹில்ஸ் எதோட கம்பேர் பண்ணியிருக்காருன்றதான் கொஸ்டின். ஈகிள் அண்ட் மவுண்டன், டிராகன் அண்ட் ஃபீனிக்ஸ், ஸ்பிங்க்ஸ் அண்ட் ஸ்டோன் லயன், crocodile அண்ட் டெம்பிள். இந்த போம்ல ஸ்ட்ராங்காக இருக்க ரெண்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பிங்க்ஸ் அண்ட் த ஸ்டோன் லயன். விச் மேஜர் தீம் ரன்ஸ் த்ரூஅவுட் த போயம் ஆஸ்திரேலியா? என்ன தீம் வந்து அந்த ஆஸ்திரேலியா போம்ல பார்க்குறோங்கிறது தான் கொஸ்டின். செலிப்ரேஷன் ஆஃப் நேச்சுரல் பியூட்டி, த ஜாய் ஆஃப் மாடர்ன் லைஃப், cultural emptiness and national identity, religious devotion. The answer is cultural emptiness and national identity. பொதுவாகவே காமன்வெல்த் லிட்ரேச்சரில் இந்த மாதிரி தீம் தான் அதிகமாக பார்ப்போம். கொலோனியல் அந்த அப்ரேஷன் பற்றி படிப்போம். அடுத்து கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, கல்ச்சுரலாக எம்டினஸ், நேஷ்னல் ஐடென்டிட்டி, இது எல்லாம் ஒரு இந்த ஏலியனேஷன் ஃபீலிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு கொலோனியல் தீம்ஸ். இந்த போஸ்ட் கொலோனியல் தீம்ஸில் தான் வரும். ஸோ காமன்வெல்த் லிட்ரேச்சரில் பெரும்பாலும் இந்த தீம் தான் வரும். வாட் இஸ் அ கீ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டர்ஃபியூஸ் லிட்ரேச்சர்? இது காட்ஸில்லா வர்சஸ் போஸ்ட் கொலோனியலில் வரக்கூடிய ஒரு டேர்ம் தான் இன்டர்ஃபியூஷனல் லிட்ரேச்சர். இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு எதை பார்க்குறோம்? இட் மிக்சஸ் ஓரல் ட்ரெடிஷன் வித் ரிட்டன் ஃபார்ம். இட்ஸ் ஆல்வேஸ் ரிட்டன் இன் இண்டிஜினஸ் லாங்குவேஜஸ் ஒன்லி. இட் ரிஜெக்ட்ஸ் எனி ஓரல் இன்ஃப்ளூயன்ஸ். இட் இஸ் சோல்லி போயட்ரி. அண்ட் த ஆன்சர் இஸ் இன்டர்ஃபியூஷனல் லிட்ரேச்சர். நம்ம சொல்கிறது என்னென்னா இட் மிக்சஸ் ஓரல் ட்ரெடிஷன்ஸ் வித் ரிட்டன் ஃபார்ம். ஓரல் ட்ரெடிஷன் வாய்மொழியாக வர அந்த பாரம்பரியத்தை ரிட்டன் ஃபார்மில் கொடுக்கறது தான். ஓகே, which theme is central to King's discussion of native literature? கிங் அப்படின்னா தாமஸ் கிங் எழுதினது வந்து காட்ஸில்லா, மேனன், இதுதான் இதே போம் தான் காட்ஸில்லா வர்சஸ் போஸ்ட் கொலோனியல். இதில் தான் வரக்கூடிய கொஸ்டின் இது. த விச் தீம் இஸ் சென்ட்ரல் டு கிங்ஸ் டிஸ்கஷன் ஆஃப் நேட்டிவ் லிட்ரேச்சர் இன் காட்ஸில்லா வர்சஸ் போஸ்ட் கொலோனியல். ரொமான்டிக் லவ், cultural survival and identity, science and progress, urbanization. ஸோ தீம்னு நான் சொன்னேன் இல்லையா, ரிப்பீட்டட் தீம்ஸ் தான் வரும். கல்ச்சுரல் சர்வைவல் அண்ட் ஐடென்டிட்டி. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஒகன்கோஸ் வில்லேஜ்? ஒகன்கோ அடுத்து திங்ஸ் ஃபால் அப்பார்ட் வந்துட்டோம். ஒகன்கோவோட வில்லேஜ் பேர் என்ன? அபாமி, உமுவோஃபியா, ம்பாண்டா, ஒனிட்ஷா. த ஆன்சர் இஸ் ம்பாண்டா. Why is Ikimifiona killed?
இக்குமஃபியூனான்னு அவர் தத்தெடுக்கிற அந்த குழந்தைய வந்து கொன்னுடுறாங்க. ஏன்? He broke a clan rule. He tried to run away. The oracle ordered it. He attacked a villager. இது ஆப்ஷன்ஸ். இக்குமஃபியூனா ஏன் கொல்லப்படுறானா? The oracle ordered it. ஆரக்கல்னா அசிரீரி ஒன்று சொல்லும் அவனை கொல்ல சொல்லி அதனால கொண்டு இருப்பாங்க. Where is Okonkwo exiled to? This is the next one. ஒகான்குவா வந்து அவர் செஞ்ச ஒரு குற்றத்திற்காக அவர் எக்ஸைல் பண்றாங்க. எங்க எக்ஸைல் பண்றாங்கன்றதான் கொஸ்டின். ஹிஸ் ஃபாதர்ஸ் வில்லேஜ், பைனோ, இம்பாண்டா, லாகோஸ். இஸ் எக்ஸைல்ட் இன் இம்பாண்டா. அவங்க மதர்ஸ் வில்லேஜ் தான் இம்பாண்டா. ஓகே, அங்கதான் அவரை எக்ஸைல் பண்ணி வைக்கிறாங்க. ஹூ ரீப்ளேசஸ் மிஸ்டர் பிரவுன்? அந்த ஊர்ல மிஸ்டர் பிரவுன் அந்த சர்ச்ல இது ரீப்ளேஸ் பண்றது யாருங்கிறதா நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெவரண்ட் ஜேம்ஸ் ஸ்மித், கிரிகோரி இர்வின், ஒபேரிக்கா and Mr. Kiyaga. The options. The answer is Reverend James Smith. What does the title Things Fall Apart symbolize? Things Fall Apart-ன்றது எதை குறிக்குது? Global peace, political reform, disintegration of traditional life under colonial influence, change in agricultural patterns. So the answer is disintegration. இன்டகிரேஷன் அந்த ஒற்றுமையா இருக்கு. டிஸ்இன்டகிரேஷன் அப்படி பிரிஞ்சு போறது. ஓகே, அப்போ ட்ரெடிஷ்னல் லைஃப் கொலோனியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த அவங்க ஆப்பிரிக்கன் கல்ச்சர் என்ன ஆகுது? டிஸ்இன்டகிரேட் ஆகுது இல்லையா? அதை தான் திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டுங்கிறது வந்து குறிக்குது. அந்த ஒற்றுமையெல்லாம் அவங்க சீர்குலைச்சிடுறாங்க கொலோனியல் இன்ஃப்ளூயன்ஸ்ல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மேஜர் தீம் ஆஃப் கிரை த பிலவட் கண்ட்ரி? டைம் டிராவல், லவ் அண்ட் மேரேஜ், ரேஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் பிரேக் டவுன், பிசினஸ் சக்சஸ். Cry the Beloved Country-யோட theme. Answer, racial injustice and social breakdown. Racial injustice, இனப்பாகுபாடு, சோஷியலா பிரேக் டவுன் ஆகுறது. இதுதான் வந்து Cry the Beloved Country-யோட theme. What literary device is used in the title Cry the Beloved Country? Cry the Beloved Country அப்படிங்கிறதே வந்து ஒரு லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த டைட்டில்லையே. என்ன டைட்டில், எந்த லிட்டரரி டிவைஸ்ன்றதான் கொஸ்டின். Answers: simile, alliteration, apostrophe, hyperbole. The answer is apostrophe. Apostrophe அந்த லிட்டரரி டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த உயிரில்லாத பொருட்கள், இந்த ஐடியாஸ், எலமெண்ட்ஸ் இதெல்லாம் கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கும். இங்க வந்து பிலவட் கண்ட்ரி அவர் கிரை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அழுது விடு மை டியர் கண்ட்ரின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல இது அப்போஸ்ட்ரஃபி, அது கூட பேசுற மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் அ அப்போஸ்ட்ரஃபி. வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் வாஸ்? வாஸோட சென்ட்ரல் தீம் என்ன? அடுத்த லெசன் வந்துட்டோம். அடுத்த டாபிக் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், சயின்டிபிக் டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இன்னர் ஜேர்னி, ரொமான்டிக் காமெடி. The answer is spiritual exploration and inner journey. Inner journey, spiritual journey. Okay, அதுதான். What theme is highlighted through the letters exchanged between Woz and Lara? லாராக்கும் வாஸ்க்கும் இடையில letters exchange ஆகும் வாஸ் இந்த பிளேல. So what is it அப்படிங்கிறது தான் கொஸ்டின். Gossip and betrayal, spiritual and emotional connection through distance, across distance, scientific discussions, travel planning. So ஆல்ரெடி பார்த்துட்டோம் வாஸோட தீம் என்னன்னு. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் தான். The answer is spiritual and emotional connection across distance. The character of Woz is often compared to a comic character, a classic hero with a tragic flaw, a wise fool, a realistic businessman. The answer is a classic hero with a tragic flaw. ஒரு கிளாசிக் ஹீரோக்கு எப்படி இந்த ஹமர்ஷியா சொல்வோம் இல்லையா? அந்த ஒரு குறை, ஒரு சின்ன குறை தான் அவனோட வீழ்ச்சி காரணமா இருக்கணும். அது மாதிரி தான் வாஸோட ப்ராப்ளம். அவனை ஒரு கிளாசிக் ஹீரோவா கன்சிடர் பண்றாங்க. What is the nationality of Wole Soyinka? Ghanaian, Kenyan, Nigerian, South African. The answer is Nigerian. What is the name of the young woman with whom both Lakunle and Baroka want to marry? The Lion and the Jewel வரக்கூடிய question. What is the name of the young woman whom both Lakunle and Baroka want to marry? Ailatu, Sadiku, Siddhi, Faloki. The answer is
சித்தி. 2 பேர் போட்டி போட்டது சித்திக்காகத்தான். Who appears on the cover and center spread of the magazine? மேகசினோட கவர்லையும் சென்டர் பேஜ்லையும் யாரோட போட்டோ வருது? பரோக்கா, சதிக்கு, சித்தி, ஐலா 2. இது லைன் அண்ட் த ஜுவல்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின். The answer is சித்தி. What does Siddhi's character mostly represent in the play? சித்தியோட கேரக்டர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். Political power, colonial rule, youth, beauty and pride, religious faith. The answer is youth, beauty and pride. Who is described as the lion in the play? இந்த பிளேல லயன்னு சொல்றது யாரு? லக்குன்லே, பரோக்கா, the photographer, the wrestler. பரோக்கா. பரோக்கா தான் லைன், சித்தி தான் ஜுவல். What is the central conflict in the play? Man versus nature, women versus women, tradition versus modernity, east versus west. Central conflict என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tradition versus modernity தான். What is the central conflict in the ecstasy of Rita Jo? லைன் இந்த ஜுவல்ல சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட் ட்ரெடிஷன் வர்சஸ் மாடர்னிட்டி. எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோல என்னது சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட் எதுன்றதான் கொஸ்டின். எ லேண்ட் டிஸ்பியூட் பிட்வீன் ஃபார்மர்ஸ், எ லவ் ட்ரையாங்கிள் பிட்வீன் டீனேஜர்ஸ், an indigenous woman struggle in white society, a courtroom trial of a school teacher. And the answer is an indigenous woman struggle in white society. Okay. How does the play portray the legal system? லீகல் சிஸ்டம் பிளே வந்து எப்படி போர்ட்ரே பண்ணிருக்குன்றது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். as fair and balanced, as outdated but functional, as cold and discriminatory, as helpful and kind to Rita. இப்போ நம்ம எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ கொஸ்டின் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். லீகல் சிஸ்டம் பத்தி அது எப்படி போர்ட்ரே பண்றது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுதான் ஆப்ஷன்ஸ். the answer is as cold and discriminatory. ரொம்ப இருக்குமா, ஒருதலை பட்சமா நடந்துக்குது, கொஞ்சம் கூட அந்த மனிதாபிமானம் இல்லைன்றாங்க. வாட் இஸ் த பிளே ஸ்டோலன் ட்ரைங் டு அச்சீவ் பொலிட்டிக்கலி? அடுத்த பிளே வந்து ஸ்டோலன். இது வந்து பொலிட்டிக்கலா எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்குது? சப்போர்ட் ஃபார் கவர்மெண்ட் அசிமிலேஷன் பாலிசிஸ், condemnation of racist policies and sympathy for Aboriginal people, promotion of British colonialism, entertainment only with no political message. The answer is condemnation of racist policies and sympathy for Aboriginal people. இதுதான் ஸ்டோலனோட கதையா இருக்கும். சரி, அபாரிஜினல் பீப்புளோட அவங்கள மேல இறக்கப்பட்டு தான் அது இருக்கும். இந்த இனப்பாகுபாடை வந்து கண்டெம் பண்ணுது. What is one of the hopeful messages of Stolen? Stolenோட ஒரு ஹோப்ஃபுல்லான மெசேஜ் என்னங்கிறதா நெக்ஸ்ட் கொஸ்டின். The Aboriginal culture has been completely lost. That some stolen children find healing and reconnect with their identity. That all stolen children had tragic lives. That assimilation policies were successful. ஸ்டோலனோட கதை பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் சில்ட்ரன், அந்த அபாரிஜின் சைல்டை வந்து தூக்கிட்டு போய் கவர்மெண்ட் வளர்க்கும். ஏன்னா அவங்க அபாரிஜன்ஸோட லைஃப் அவங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களா டிசைட் பண்ணி அந்த குழந்தைய அம்மா அப்பாட்டேருந்து பிரிச்சிருவாங்க. ஸோ அதோட மெசேஜ் என்னன்னா, தட் சம் ஸ்டோலன் சில்ட்ரன் ஃபைண்ட் ஹீலிங் அண்ட் தே ரீகனெக்ட் வித் ஐடென்டிட்டி. அந்த குழந்தைங்க அதனால ரொம்ப தவிப்பாங்க. பேரண்ட்ஸே இழந்திருப்பாங்க, வேற இடத்துல வேலைக்காரங்களை வேலை பார்ப்பாங்க. ஒரு இங்கிலீஷ்காரங்க வீட்டில் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் வீட்டில் வந்து தேர் பி மெய்ட். ஓகே, ஸோ தேர் பி சஃபரிங் இல்லையா? அந்த ஐடென்டிட்டி இல்லாமல் தான் யாருன்ற அடையாளம் இல்லை. உடம்பு வந்து ஒரு அது சொல்லுவாங்களே, த ஃபிசிக்கலி ஐ ஆம் பிளாக் பட் மென்டலி ஒயிட் அப்படின்பாங்க. ஆஃப்ரிக்கன்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, அதாவது அவங்க வந்து கல்ச்சர், ரிலிஜன் எல்லாமே இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் உடம்பு கருப்பாக இருக்கும், அவங்கள ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ரைட், அவங்களோட ரிலிஜன், அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட ட்ரெடிஷன், அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மாதிரியே இருப்பாங்க பிளாக்ஸ் அமெரிக்காவில். ஆனால் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ரைட், அப்போ அந்த ஐடென்டிட்டி கிரைஸும் வரும். வெளியில் பிளாக்காக இருப்பாங்க, மென்டலாக அவங்க ஒயிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோலனில் வர ஸ்டோரிஸில் வர சில்ட்ரன்லாம் தே வாண்ட் டு ரீகனெக்ட் வித் தியர் ஐடென்டிட்டி. வாட் ஜான்ரா டஸ் ஸ்டோலன் பிலாங் டு? Historical fiction, documentary theatre, comedy, tragedy, romance. The answer is documentary theatre. Okay, hope you like my MCQs, these uploads.
Thank you for watching and subscribe for more such videos.